ஆயிரு ஒளிமலையில் திங்கள் குளிக்க வந்தால். இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இந்த பாட்டை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த பாட்டை பாடினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கமலஹாசன் அவர்கள். அது மட்டும் இல்லை, கமலஹாசன் பாடிய முதல் திரைப்பாடல் இதுதான். இந்த பாடல் அந்தரங்கம்ங்கிற திரைப்படத்தில் வந்தது. இந்த படம் 1979 வந்தது. இந்த பாட்டுக்கு இசையமைத்தது தேவராஜ் என்ற இசையமைப்பாளர். பாடல் எழுதினது சில பேர் வாலிங்கிறாங்க, சில பேர் மாயவநாதன்கிறாங்க, யாருங்கிறது சரியாக தெரியல. ஆனால் பாடல் அவ்வளோ அம்சமாக இருக்கும். இந்த பாடல் முழுக்க முழுக்க அந்த கதாநாயகியின் அழகியை பாராட்டி தான் வந்திருக்கும். உச்சமாக, அதாவது ஊர்வசியே இவங்கக்கிட்ட பேரழகை வாங்கிக்கிட்டு போனாங்க. மன்மதனே அவங்களுடைய பொன்வதனத்தை இவங்கள பார்த்து தான் பெற்றுக்கிட்டாங்க. இப்படிலாம் இவங்க தான் உயர்வு அப்படிங்கிற மாதிரி வரும். நம்ம மற்ற இடத்துலலாம் ஊர்வசி மாதிரி அழகுன்னு சொல்லுவோமா, ரம்பை மாதிரி அழகுன்னு சொல்லுவோம். இவங்க அப்படி கிடையாது. அவங்களே இவங்கக்கிட்ட அழகை வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி கடைசியில் எப்படி வரும்னா, தங்கங்கள் இங்கு வருக, தரம் இன்னும் அதிகம் பெருக, வைரங்கள் நம்பி வருக, புது பொலிவை பெற்று பொலிக அப்படின்னு வரும். அதாவது தங்கம் போன்ற மேனி, வைரம் போன்ற உடல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த தங்கமும் வைரமுமே இவங்கக்கிட்ட வந்து தான் புது பொலிவை பெற்று புது தரத்தை, உயர்ந்த தரத்தை பெற்று போகுதான். இப்படி பாடல் முழுக்க கதாநாயகியின் அழகை உயர்வாக சொல்லி வரும். ஆனால் நீங்கள் நம்ம காட்சியில் பார்க்கும் பொழுது அந்த பாடல் நமக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இவ்வளோ வர்ணனையை கேட்டுட்டு நம்ம அந்த ரொம்ப ஒரு ஆர்வமாக போவோம். அப்படி போகும்போது பார்த்தோம்னா அதில் கதாநாயகியாக தீபா தான் நடிச்சிருப்பாங்க. அநேகமாக அது அவங்களுக்கு முதல் படமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க ரொம்ப சின்ன வயசாக இருக்கலாம். பப்பி ஃபேட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொஞ்சம் குண்டாக தான் இருப்பாங்க. கடற்கரையில் இவங்க யோகா செஞ்சிகிட்டு இருப்பாங்க. அது அப்போ கமலஹாசன் பாடுற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். பாடல் வர்ணனைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு இந்த பாடல் கொஞ்சம் அதிகமோ அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் திரைப்படம்ங்கிறதே அவ்வளோ லாஜிக் பார்க்கக்கூடாது இல்லைங்களா? கதாநாயகிக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அவ்வளோ அழகு அப்படி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். நீங்கள் இந்த படத்தை முன்னையே பார்த்துருக்கீங்களா? இந்த பாட்டை பார்த்துருக்கீங்களா? இல்லை கேட்டு மட்டும்தான் இருக்கீங்களா? போய் கமெண்ட் பாக்ஸில் டக்குன்னு பதில் சொல்லுங்கள். மீண்டும் நல்லதொரு பாடலுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. ஞாயிறு ஒளிமலையில் போய் இசைமலையில் நனையலாம் வாங்க.